ஒரு 60 மார்க் எடுக்குன்னா அந்த பையன் எந்தெந்த சாப்டர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து மேக்ஸுக்கெல்லாம் ஸ்டெப் மார்க் கொடுக்குறாங்க. இது மாதிரி பயாலஜிக்கு அவனுக்கு வந்து அந்த கான்செப்ட் தெரியுது, டயக்ராம் தெரியல, பட் கான்செப்ட் எழுதுனா மார்க் கொடுப்பாங்களா? ஜென்ரலா பயாலஜில ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் ஹால்ல என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணுவாங்க? கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணும்போது, எக்ஸாம் எழுதும் போது என்ன மாதிரி மிஸ்டேக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு? எப்படி அவாய்ட் பண்ணலாம்? வணக்கம் மக்களே. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு அண்ட் தென் மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸ்டூடெண்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பயாலஜிக்கு இதே மாதிரி மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னாங்க. கண்டிப்பா அதுக்காக வந்து ஸ்டார்ட் டிஸ்கஸ் பண்றதுக்காக வந்திருக்கிறோம். சார் வந்து ஒரு 25 இயர்ஸ் வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பயாலஜி சப்ஜெக்ட் வந்து 12th ஸ்டூடெண்ட் அண்ட் 11th ஸ்டூடெண்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர் கண்ணையா சார். சார் வணக்கம் சார். சார், பயாலஜிக்கு ஸ்டூடெண்டோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னு ஜென்ரலா ஒரு 60 மார்க் எடுக்குன்னா அந்த பையன் எந்தெந்த சாப்டர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்குன்னு? பயாலஜி வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2 சப்ஜெக்டா பிரிஞ்சிருக்கும். ஓகே சார். பயோபாட்னி, ஓகே சார். பயோசுவாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சார். இப்போ பயோபாட்னில பாத்தீங்கன்னா 60% எடுக்கணும்னா புக் பேக் क्वेश्चंस ஃபுல்லா தரோ பண்ணா 1 மார்க்ல இருந்து 3 மார்க்ஸ், 2 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லா எல்லாமே கம்ப்ளீட்டா தரோ பண்ணா 60%. அதுல ஒரு 25%, அதுல ஒரு 25%. ஓகே சார். சேர்த்து எடுத்துடலாம். ஆனா புக் பேக்ல எல்லா சாப்டர்ஸும் தரும். டோட்டலா பாத்தீங்கன்னா 22 சாப்டர்ஸ். அதுல பாட்னில வந்து பயோபாட்னில ஒரு 10 சாப்டர்ஸ் இருக்கு. ஓகே சார். அப்புறமா ஜூவாலஜி, பயோசுவாலஜில ஒரு 12 சாப்டர்ஸ். ஓகே சார். இது ரெண்டுத்துலயும் புக் பேக்ல இருக்கிறத அத்தனையும் படிக்கணும். ஏன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக்ஸ் சொன்னாங்க. என்னன்னா 35 மார்க் தான் ஸ்பிளிட் அப் ஆயிடும். ஓகே சார். அப்போ வாஸ்ட் தே ஹேவ் டு லேர்ன். ஓகே சார். சிலபஸ் வந்து நிறைய படிக்கணும். லிமிட்டட் क्वेश्चंस. அதான் அங்க இருக்கிற பிரச்சனையே. அப்போ அத எந்த சாப்டர்ல இருந்து எடுப்பாங்கன்னு நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அப்போ ஓரளவுக்கு 60% எடுக்கணும். ஆல் தி புக் பேக் क्वेश्चन தருவாங்க. இங்க ஒரு ப்ராப்ளமும் இருக்கு. என்னன்னா கிரியேட்டிவ் क्वेश्चन கேட்பாங்க. கம்பல்சரி ஒன்னு வந்துரும் அதுலயே. அது ஒரு அந்த கிரியேட்டிவ் எப்படி வேணாலும் கேட்கலாம். அது ஜெனரலா புக்ல இருக்கிற மாதிரி அதை வச்சு கான்செப்ட் வச்சு டெஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஓகே. இதெல்லாம் வந்து ரொம்ப தரவா இருக்கும். ரெண்டாவது பயாலஜி சப்ஜெக்ட்ல நல்ல மெமரி பவர். ஓகே. டயகிராம் கரெக்ட்டா ரீகால் பண்ணி அதை டிரா பண்ணுவாங்க. ஓகே. நிறைய அந்த வேர்டிங்ஸ் கரெக்ட்டா பார்க்கணும். ஏன்னா திடீர்னு சடனா என்ன பண்ணிடுவாங்கன்னா இதான் ஆன்சர் சொல்லி டக்குன்னு எழுதிடுவாங்க. அது பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். தப்பாயிடும். ஒரு 5 மார்க் क्वेश्चन தப்பாயிடும். சோ கேர்ஃபுல்லா ரீட் பண்ணி மெயினா ஒரு 60 மார்க் எடுக்கணும்னா புக் பேக்க தரவா எல்லா சாப்டரும் ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே சார். இப்போ வந்து மேக்ஸுக்கெல்லாம் ஸ்டெப் மார்க் கொடுக்குறாங்க. இது மாதிரி பயாலஜிக்கு அவனுக்கு வந்து அந்த கான்செப்ட் தெரியுது, டயக்ராம் தெரியல, பட் கான்செப்ட் எழுதுனா மார்க் கொடுப்பாங்களா? சில क्वेश्चंस மட்டும் தான் அந்த பண்ண முடியும். ஒரு ஸ்பெசிஃபிக்கான क्वेश्चन இப்போ இம்யூனோகுளோபின் ஜி பத்தி எழுது அப்படினு சொன்னா அவ வேற ஏதாவது எழுதிட்டா டோட்டலா தப்பு. அது மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஓகே சார். ஆனா மேக்ஸ்ல அத மத்த சப்ஜெக்ட்க்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா ஸ்டெப் மார்க், ஃபார்முலா இது. இங்க அப்படி கிடையாது. தெரியலன்னு விட்டானா மார்க் எல்லாமே போயிடும். அது சுத்தமா போயிடும். அது ஒரு டிஃபிகல்டிஸ் வந்து பயாலஜியா இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியாம 11th 12th குரூப் எடுத்துருவாங்க. அப்புறம் தான் அந்த டிஃபிகல்டிஸ் வருவாங்க. ஏன்னா நிறைய படிக்கணும், லிமிட்டடா क्वेश्चंस. அதுவும் நிறைய ட்விஸ்ட் இருக்கு. ஓகே சார். இன்னொரு ப்ராப்ளம் உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பயாலஜி இந்த மார்க் ஸ்டேட் போர்டு மார்க் வந்து அப்படியே இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க நீட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. எஸ். இப்போ நீட் பேஸ்ல அவங்க படிக்க. இப்போ வந்து சப்போஸ் மெடிக்கல் ட்ரை பண்ற ஸ்டூடண்ட் நீட் எக்ஸாம் யாரெல்லாம் எழுதுறாங்க. இப்போ இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் எல்லாத்துக்குமே நீட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. எஸ் சார். பிசியோதெரபி, வெட்டரினரி சயின்ஸ் எல்லாத்துக்கும், நர்சிங் எல்லாத்துக்குமே எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்போ they have to study இன்னும் வந்து இன்டெப்தா படிக்கணும். சோ ஸ்டேட் போர்டு சிலபஸ் எப்படி இருக்குன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்ல போகும். இவங்க அப்படியே மெமரைஸ் பண்ணி அப்படியே எழுதிடுவாங்க. ஆனா இனி அது பயாலஜில அந்த மாதிரி பண்ணவே முடியாது. ஸ்டேட் போர்ட்லயும் பண்ண முடியும். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கிரிட்டிக்கல் क्वेश्चंस நிறைய அட்டெண்ட் பண்ணிருக்கணும், ரிவைஸ் பண்ணிருக்கணும், பிராக்டீஸ் பண்ணி பார்த்திருக்கணும். நிறைய क्वेश्चन பேப்பர்ஸ் அவங்க சால்வ் பண்ணிருக்காங்க. ஓகே சார். அப்பதான் சிம்டம் எடுக்கிறது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்லனா சிம்டம்
ஜென்ரலா பயாலஜில ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் ஹால்ல என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணுவாங்க? கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணும்போது, எக்ஸாம் எழுதும் போது என்ன மாதிரி மிஸ்டேக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு? எப்படி அவாய்ட் பண்ணலாம்? தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொஸ்டினை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணும்போது ஸ்பீடா ரீட் பண்ணிடுறது. ஓகே, ஒன்னு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஓகே சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம டக்குன்னு எழுதிடுறது. இந்த கொஸ்டின் நினைச்சு வேற கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதி. அதே போல கொஞ்சம் இந்த 1 மார்க்ல எங்கயாவது ஒரு டெஸ்ட் வச்சிருப்பாங்க, அது கொஞ்சம் ஃபாஸ்டா இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி இந்த அவாய்ட் பண்ணணும் இந்த மிஸ்டேக்ஸ். வேற என்ன சார்? இந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ல என்ன மாதிரி மிஸ்டேக் வரதுக்கு சான்சஸ் இருக்கு? கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா எழுதி சினாப்சிஸ் கூட தேவையில்லை, உங்களுக்கு தேவையில்லை, கண்டென்ட் போட்டு அப்படியே எழுதிடலாம். பட் கான்செப்ட் தான், அது என்ன கேட்டிருக்கானோ அதுக்கான ஆன்சர் மட்டும் எழுதணும். வேற அன்வான்டடா மார்க் மத்த சப்ஜெக்ட் மாதிரி ஸ்டெப் மார்க் வராது. ஸ்டெப் மார்க் வராது. தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான், தப்புதான். சார், இப்ப சிபிஎஸ்இ சிலபஸ்ல இருக்கிற பயாலஜி அண்ட் ஸ்டேட் போர்டு சிலபஸ் அப்படி கம்பேர் பண்ணும்போது எந்த சப்ஜெக்ட் ரொம்ப டஃப், சிலபஸ் வேஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா? ஸ்டேட் போர்டு சிலபஸ் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் மெமரி பண்ணி அப்படி எழுதி. ஆனா நீங்க வந்து சிபிஎஸ்இ வந்து எப்படி இருக்குன்னா அது வந்து எக்ஸாம் ஓரியன்டட், நேஷனல் லெவல் எக்ஸாம் எழுதுறதுக்கான அதோட கொடுத்திருக்காங்க. குவாலிட்டி அப்ளிகேஷன் ஓரியன்டடா இருக்கு. ஓகே ஓகே சரிங்களா? இது வந்து டிஸ்கிரிப்டிவ். ஆனா இது படிச்சவங்களுமே 70% நீட்டுக்கு குவாலிஃபை ஸ்டூடண்ட் இருக்காங்க. சென்ட்ரல் போர்டு வந்து எல்லாமே எக்ஸாம் நேஷனல் போர்டு எக்ஸாம்க்கு ஏத்த மாதிரி அவங்க ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம தமிழ்நாடு ஸ்டூடண்ட்ஸ் நீட் பண்றாங்கன்னா they have to go for என்சிஆர்டி சிலபஸ் வச்சு ஃப்ரேம் பண்ண. மேக்ஸிமம் வந்து இதுதான் ப்ராப்ளம். ஏன்னா பசங்க வந்து எக்ஸாம்ல வந்து இப்போ பாஸ் பண்ணணும்னா புக் பேக் சொல்லிட்டீங்க. அதே வந்து சென்டம் எடுக்கணும் அப்படின்னா டோட்டலா எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். அந்த சேம் டைம் கான்செப்ட் வைஸ் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும். டயக்ராம் ரொம்ப கிளியரா இருந்திருக்கணும். நெக்ஸ்ட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து என்னன்னா ஃபாஸ்டாவும் எழுதணும். அது ரொம்ப பாட்னி முடிச்சிட்டு ஜுவாலஜி ஸ்டார்ட் பண்ணணும். அது ரொம்ப ஃபாஸ்டா எழுதணும். சோ அவங்க செலக்ட் பண்ற क्वेश्चन எது சிம்பிளா இருக்கு, எது சீக்கிரம் முடியும் அத வந்து கரெக்ட்டா ஸ்டார்ட் பண்ணணும். அது வந்து நல்ல அபவ் ஆவரேஜ். சரி, இப்போ இந்த பயோ பாட்னி அண்ட் பயோ ஜுவாலஜி இந்த ரெண்டு சாப்டர்ல எந்த ஒரு சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா கொஞ்சம் டஃபா இருக்கு அப்படின்னா எந்த சாப்டர் அதிக டஃபா இருக்கு? பாட்னில வந்து அந்த அளவுக்கு டஃப்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் ஈஸியா போகும். ஓகே. ஜுவாலஜில மாலிகுலர் ஜெனெடிக்ஸ்னு ஓகே, அது கொஞ்சம் டஃபா ஃபீல். மத்தபடி எல்லாமே ஈஸி. அப்ப ஸ்டூடண்ட் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல போகும்போது இந்த டாபிக் ஒரு டைம் 2 டைம் இன்னும் ரிவைஸ் பண்ணா பெட்டரா இருக்கு. ஓகே சார், ஸ்டூடண்ட்டுக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்கு? எக்ஸாம் எழுத போற ஸ்டூடண்ட்டுக்கு கிளியர் கட்டா ஓகே ப்ராப்பரா எழுதணும். ஓகே, கிளியரா எழுதணும். ஓகே, அடித்தல் திருத்தல் இல்லாத ரொம்ப கிளியரா எழுதணும். क्वेश्चन உங்களுக்கு தெரியுதோ அத ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணனும். क्वेश्चन நம்பர் கரெக்ட்டா போட்டு எழுதணும். இதுல என்ன பண்ணனும்னா சில பேர் பாட்னி क्वेश्चन எடுத்து ஜுவாலஜி எழுதுறது அந்த பேப்பர்ல அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுல 2 டிவிஷன் இருக்கும். அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. தெரிஞ்சிருப்பாங்க. இதுல பயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பயோ ஜுவாலஜி क्वेश्चन எடுத்து பாட்னில எழுதிருப்பாங்க. பாட்னி எடுத்து பயாலஜி அப்படிதான் மார்க் தர வாய்ப்பு வராது. இப்ப பேப்பர் நீங்க எவாலுவேட் பண்ண போறீங்கல்ல, அப்ப அந்த டைம்ல நீங்க எந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஸ்டூடண்ட் பேப்பர்ல பாக்குறீங்க? அந்த மாதிரி அதே மிஸ்டேக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா டயகிராம் சரியா வரைய மாட்டாங்க. டயகிராமே பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது பிராக்டீஸ் பண்ணி பார்த்தது கம்மியா இருக்கு. ஓகே. சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த क्वेश्चन நம்பரை கரெக்ட்டா எழுதுறாங்க. எஸ் சார். அது ஒரு பெரிய அதுக்கு மார்க் கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆமா, அது சரியா எழுதணும்னா மார்க் ரெடியூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. போடவும் முடியாது, அவாய்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கு. ஒரு கண்டினியூட்டி இல்லாம எழுதுறது, மாத்தி சஃபல் பண்ணி எழுதுறது. இந்த மாதிரி மிஸ்டேக் எங்களுக்கு பேப்பர் டாலி பண்ணும்போது கஷ்டமாயிடும். அந்த மாதிரி இப்போ ஸ்டூடண்ட் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரே ஆர்டர்ல அடுத்தடுத்த क्वेश्चंस வந்து எழுதுறாங்க. கரெக்ட்டா போட்டு எழுதிட்டாங்க. அது ஒருவேளை சஃபல் பண்ணா கூட क्वेश्चन நம்பர் கரெக்ட்டா போட்டு எழுதிட்டா அது டாலி பண்ணும். ஓகே, சூப்பர் சார். ஏன்னா வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சில ஸ்டூடண்ட் நல்லா படிச்சிருப்பாங்க. அது எப்படி டெக்னிக்கலா எழுதணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கான்செப்ட் தெரியாதது இருக்கு. அதை நீங்க ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எக்ஸாம் எழுத போற ஸ்டூடெண்ட் வந்து சார் என்ன மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல ஒரு பயம் இல்லாத கண்டிப்பா எல்லா சப்ஜெக்டையும் டைம் மேனேஜோட கம்ப்ளீட் பண்ண முடியும். கண்டிப்பா நல்ல இந்த எக்ஸாம் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.